ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். ஆம், இன்னைக்கு முதல்ல நம்ம 17வது அத்தியாயத்தினுடைய மகிமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 18வது அத்தியாயம் வரையும் கேட்குறோம். 17வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் முக்கியமாக 3 குணங்களில் என்னென்ன மாதிரி உள்ள உணவு வகைகள்னு இருக்குது, தானங்கள், தவங்கள் மற்றும் யாகங்கள், அதை பற்றி சொல்லிட்டு கடைசி அர்ஜுனா இந்த 3 குணங்களில் பண்ணாலுமே எல்லாத்துலேயுமே கலங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார் கிருஷ்ணர். அந்த கலங்கங்கள் இல்லாமல் மூன்றையும் பண்ணுவதுன்னா எவ்வாறு பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு 3 எந்த காரியங்கள் செய்தாலும் ஓம் தத் சத் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம், கிருஷ்ணனுடைய அந்த பிரம்மத்தை குறிக்கும். தத் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள். ஓம் தத் சத்துங்கிறது கடைசி நித்தியமான பலன்களை கொடுக்கக்கூடியது, நித்தியமானது. எந்த ஒரு செயலையும் செய்தாலும் சரி, அது கிருஷ்ணனுடன் இணைந்த செயலாக இருந்தால் அது நித்தியமானது அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த 17வது அத்தியாயத்தினுடைய மகிமை பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல். சின்ன கதை தான். அப்போ என்னன்னா, அப்போ ஒரு ஒரு அரசர், ஒரு மன்னர் காடபகு அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய இளவரசர், அந்த மன்னருடைய இளவரசர்கிட்ட துஷ்யன் அப்படிங்கிற ஒரு 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 சேவகன், ஒரு முட்டாள் சேவகன் இருந்தான். அந்த சேவகன் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மத யானை, அந்த அந்த ஒரு மத யானை இருந்தது அந்த ஊரில். நான் அந்த மத யானை மேலே ஏறி உட்கார்ந்து நான் சவாரி செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சவால் பட்டுட்டே இருப்பான். ஸோ அதுபடி அவன் அந்த மத யானை மேல் ஏறியும் அமருவான். நிறைய பேர் அதை பண்ணாத தப்பு, மத யானை மதம் பிடிச்சிருக்கோம், உன்னையே அதை கொன்று விடும் அப்படின்னு சொல்லி அது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லியும் அவனை அதை பொருட்படுத்தாமல் அதன் மேல் ஏறி நிற்பான். ஏறி புத்தகம் இல்லாமல் உட்கார்ந்ததும் இல்லாமல் அந்த யானையை குத்துறது, அதை அடிக்கிறது, அந்த மாதிரி வேறு பண்ணி யானையை வேகமாக போக சொல்கிறதுக்காண்டி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த யானை பொறுமை இழந்து மதம் பிடித்து ஓடத் தொடங்கியது. அந்த ஓடத் தொடங்கும் போது அந்த துஷ்யன்கிற அந்த சேவகன் இளவரசனுடைய சேவகன் தடுமாறி கீழே விழுவான். கீழே விழுந்ததை அந்த யானை அதை அவனை காலால் மிதித்து கொன்றுவிடும். கொன்று விட்டனுடன் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் மறுபடியும் யானையாக ஒரு அரண்மனையில் பிறப்பான். சிம்மல தீபன் அப்படிங்கிற ஒரு அரண்மனையில் அவன் பிறப்பான். அப்போ அந்த அந்த ஒரு அந்த அரசர், அந்த அரண்மனையினுடைய அரசர் அந்த யானையை இன்னொருத்தருக்கு பரிசாக கொடுக்கின்றார். அதை அவர் ஒரு புலவருக்கு பரிசாக கொடுக்கின்றார். அந்த புலவர் அதை மற்றொரு அரசர், மல்வான்னு சொல்லி ஒரு அரசர், அந்த அரசரிடம் அந்த யானைக்கு 100 பொற்காசுகளுக்கு விற்கின்றார். அந்த யானை ஆனால் சிறிது காலத்திலே என்ன பண்ணால் ஒரு நோய்வாய்ப்பட்டு விடும். அதனால் ஒரு ஆம், உணவு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. உடனே அந்த அரசர் அதை கேள்விப்பட்டு அந்த யானையை ம், ஒரு கால்நடை மருத்துவர்கள் அவருடன் பார்க்குறக்காண்டி வர்றார். அப்போ அந்த யானை பேசத் தொடங்கும். எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் அந்த மன்னரை பார்த்து, மன்னரே, நீங்கள் அனைத்து புண்ணியங்களும் செய்தவர்கள், எல்லா வேதங்களையும் அறிந்தவர்கள், பகவான் விஷ்ணுவை எப்பொழுதுமே தியானம் செஞ்சுட்டு இருப்பீர்கள். அதனால் இறக்கும் தருவாயில் ஒரு ஆத்மாவிற்கு மருத்துவரோ, மருந்துகளோ, தானமோ, தர்மமோ எதுவுமே பலனளிக்கப் போவதில்லை. எதுவுமே பலனளிக்கவில்லை. ஆத்மாவுக்கு ஏன்னா ஆத்மா அழிக்க முடியாது, ஆத்மா நினைக்க முடியாது, துண்டிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கு கடைசி நேரத்தில் மருத்துவரோ, மருந்துகளோ, தானமோ, தர்மமோ எதுவுமே பலனளிக்கப் போவதில்லை மன்னா அப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் உண்மையிலே எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணா தினசரி பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயத்தை படிப்பறை
என் முன் கொண்டு வாருங்கள், என் முன் படிக்கச் சொல்லுங்கள் அப்படிம்பார். உடனே அந்த யானையினுடைய வேண்டுகோளின்படி மன்னரும் வந்து தினசரி வந்து பகவத்கீதையுடைய 17வது அத்தியாயத்தை வந்து ஒரு பக்தரை கொண்டு வந்தார். அவர் வந்து தினசரி வந்து யானையின் முன்னாடி வந்து படிச்சுட்டே இருப்பார். ம். அந்த மாதிரி படிச்சுட்டு அந்த யானை மேல் தண்ணி தெளிப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த யானை வந்து அந்த நொடியே வந்து உயிரை விட்டு விட்டு ம், விஷ்ணுவுடைய விஷ்ணுவுடைய அந்த அஹ், அவருடைய இந்த பலவிதமான முக்திகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒன்று வந்து அவருடைய ரூபத்தை வந்து அப்படியே முக்தியாக எடுப்பது. அந்த விஷ்ணுனுடைய 4 கர ரூபத்தை அடைந்து புஷ்பக விமானம் மூலம் வைகுண்டம் செல்றதுக்கு தயாராக இருப்பார். அப்போ வந்து அந்த மன்னர் வந்து யானையிடம் வந்து கேட்பார், அவனுடைய முற்பிறவியில் நீ என்னவா இருந்தா அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து இந்த முற்பிறவியில் இந்த துஷ்டனாக இருந்தேன், அந்த யானை மிதித்து இறந்த கதை அதெல்லாம் சொன்னோடனே, சொல்லி முடிச்சோடனே அந்த யானை வந்து வைகுண்டம் நோக்கி புறப்பட்டது. ஸோ அப்போ இருந்து வந்து அந்த மன்னரும் வந்து அதுக்கப்புறம் வந்து தினசரி வந்து பகவத்கீதையுடைய 17வது அத்தியாயத்தை வந்து படிக்க ஆரம்பிப்பார். அவரும் வந்து வெகு விரைவில் அஹ், வைகுண்டங்களை சென்று கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை அடைவார். இதுதான் அந்த 17வது அத்தியாயத்தினுடைய மகிமையை பற்றிய கதை. ஆம். இப்போ வந்து 18வது அத்தியாயம் வந்து நம்ம பார்ப்போம். லைட் ஹேங் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 18வது அத்தியாயம் வந்து ம், கிருஷ்ணன் ஆக்சுவலி உண்மையிலே வந்து பகவத்கீதை வந்து ஒரு 17 அத்தியாயத்திலே வந்து அவர் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டாரு. 17வது அத்தியாயம் வந்து தன்னுடைய முடிவில் வந்து கிருஷ்ணன் வந்து ஓம் தத் சத் எது செய்தாலும் வந்து பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ண வேண்டும். ஓம் தத் சத்துங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய நினைவில் பரம் பரம்பொருளுக்கு வந்து நினைவு வந்து அதை வைத்து செய்ய வேண்டும் அப்படிம்பார். கிருஷ்ணன் வந்து மறுபடியும் என்ன பண்ண போறாருன்னா வந்து அந்த ம், சரணடைவது சரணடைவதை வந்து மறுபடியும் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து முக்கியமாக சொல்லப்படுறது வந்து 18வது அத்தியாயம் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த அனைத்து அத்தியாயங்களினுடைய ஒரு சம்மரி அதுதான் வந்து 18வது அத்தியாயம். ஒரே நிமிஷம். 18வது அத்தியாயம் வந்து ஒரு 18வது அத்தியாயம் வந்து ஏற்கனவே சொன்ன அத்தியாயங்கள் வந்து ஒரு ஒரு சுருக்கம். ஏற்கனவே சொன்ன அந்த 17 அத்தியாயங்களுடைய ஒரு இப்போ நம்ம ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கோம்னா வந்து கடைசி முடிவுரை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இது வரைக்கும் என்ன எழுதணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி கிருஷ்ணன் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்ல போகிறார். ஆனால் கிருஷ்ணன் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே வந்து ஆம், ஒரு குறிப்பிட்ட யோகத்தை பற்றி சொல்லியிருந்தா கூட பக்தி யோகத்தை பற்றி ஏதாவது ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் அதை வந்து சொல்லிட்டே இருந்தார். இந்த 18வது அத்தியாயத்தில் வந்து எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு பக்தி தொண்டை பற்றி தான் சொல்ல போகிறார். ஏன்னா வந்து முதல் 6 அத்தியாயங்களில் வந்து கர்மயோகத்தை பற்றி கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். கர்மயோகம் மற்றும் தியான யோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தார். ஆனால் கடைசி முடிக்கும் போது என்ன சொன்னார்னா, யோகினாம் அபி சர்வேஷாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து பக்தி யோகி தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருந்தார். அப்புறம் அடுத்து வந்து 7 to 12 அந்த ஸ்லோகங்களில் வந்து அந்த அத்தியாயங்களில் வந்து பக்தி யோகத்துக்கு வந்து முக்கியமாக வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அதனுடைய கிருஷ்ணனுடைய தொண்டு, அப்புறம் வந்து இயற்கையை பற்றி சொன்னார். கடைசி உள்ள 6 அத்தியாயங்களில் வந்து ஞானம், துறவு அப்படிங்கிற வந்து அந்த ஞானம் அந்த 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 அதை பற்றி வந்து கிருஷ்ணன் சொன்னார். அப்புறம் கடைசி வந்து அவர் முடிச்சது வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிற வந்து எல்லா செயலுமே வந்து அந்த கிருஷ்ணனுடைய தொடர்பில் கிருஷ்ணனுடைய தொடர்பில் நான் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னா பக்தி தொண்டு தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் வந்து சொன்னார். ஸோ இது வந்து அர்ஜுனா இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இது வந்து ஆச்சாரியர்கள் அப்புறம் வேதாந்த சூத்திரம், பிரம்மசூத்திரம் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அப்புறம் கிருஷ்ணன் வந்து ஏன்னா வந்து வேதாந்தத்தை தொகுத்தவரும் நான் தான் அப்படின்னு சொல்லி 15வது அத்தியாயத்தில் சொல்றார். நான் தான் வந்து ஆஹ், வேதாந்த நான் தான் அப்படின்னு சொல்றார். நான் தான் வேதங்களை தொகுத்தேன், நான் தான் வேதங்களை முற்றிலும் அறிபவன், வேதங்களுடைய குறிக்கோள் அதுவும் நான் தான் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொன்னார். இந்த 18வது அத்தியாயத்தில் வந்து எப்படி வந்து
நம்ம வந்து 2வது அத்தியாயம் வந்து பார்த்தா வந்து அதுவும் வந்து சுருக்கம். 2வது அத்தியாயம் வந்து 72 ஸ்லோகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து பிரபுபதா கொடுத்த தலைப்பு வந்து பகவத்கீதையினுடைய சம்மரி. அதே மாதிரி வந்து 18வது அத்தியாயம் வந்து அந்த மீதி அத்தியாயங்களுடைய சுருக்கத்தை வந்து சொல்லப் போகின்றார். ஏன்னா வந்து அதைத்தான் வந்து கிருஷ்ணர் வந்து இதில் வந்து சொல்லப் போகிறாரு. ஏன்னா இந்த முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா வந்து ம், இந்த 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 18வது அத்தியாயத்தில் வந்து முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து குய்யத்துங்கிறது வந்து நம்ம வந்து ரகசியமானது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரகசியமான அறிவை பற்றி சொல்ல போகின்றார். அப்புறம் குய்யத்திரங்கிறது வந்து அந்த மோர் கான்ஃபிடென்ஷியல், அந்த அஹ், மிகவும் ரகசியமானது. அப்புறம் குய்யத்தமம் அப்படி வரும், மிக மிக வந்து ஆம், ரகசியமானது. அதுதான் வந்து கிருஷ்ணன் சொல்ல போறார். So, முதல்ல வந்து என்ன சொல்ல போறாருன்னா வந்து இந்த கர்மயோகத்தை பற்றி சொல்ல போறார். முதல்ல வந்து அந்த 78 ஸ்லோகங்கள் வந்து 11 பகுதி, 12 ஸ்லோகங்கள், முதல் 12 ஸ்லோகங்கள் வந்து அந்த கர்மத்தை பற்றி சுருக்கமாக சொல்லப் போகின்றார், கர்மயோகத்தை பற்றி. அடுத்து 13 17லேருந்து ஞானத்தை பற்றி சொல்லப் போகின்றார். அப்புறம் கடைசி வந்து குணங்கள். எல்லாத்துலேயும் வந்து குணங்களை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார். 3 குணங்கள் இதுலேயும் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து 3 குணங்களை பற்றி சொல்லப் போகின்றார். அப்புறம் வந்து எப்படி பந்தத்திலிருந்து விடுபடுவது, அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து தூய பக்தி தொண்டை அடைவது, தூய பக்தி தொண்டை அடைவது, அப்புறம் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு எவ்வாறு பரமாத்மாவிடம் சரணடைவது, சரணடைவது அப்படின்ட்டு அந்த கடைசி வந்து கிருஷ்ணனுடைய தூய பக்தராக அடைவது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து சொல்ல போகிறது. பகவத்கீதையை வந்து முடிக்கிற போது கிருஷ்ணன் வந்து முடிக்கும்போது வந்து அதுதான் வந்து அவருடைய முடிவு. என்னிடம் சரணடைய அர்ஜுனா, சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் வஜ, அகம் துவம் சர்வ அகம் பாப்பியப்பே மோக்ஷயிஷ்யாமி வாசுச்சாய அப்படிப்பார். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனா என்னிடம் சரணடை அப்படிம்பார். நான் வந்து எல்லாருடைய பாவங்களிலிருந்து உன்னை விடுதலை செய்கின்றேன் அப்படின்னு தான் கிருஷ்ணன் வந்து அதை வந்து முடிப்பார். அஹ் அதுதான் வந்து கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறது. அப்புறம் கடைசியாக வந்து பலஸ்துதி, பகவத்கீதையுடைய படிப்பதனால் என்ன பலன் அப்படிங்கிறது வந்து சஞ்சயன் வந்து கடைசி வந்து இந்த அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்வான். அதுதான் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து உடைய சுருக்கம். அப்போ முதல் பகுதியை வந்து நம்ம வந்து கர்மத்தினுடைய சுருக்கம், அந்த முதல் 6 அத்தியாயங்களுடைய சுருக்கம் வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து சொல்ல போகிறாரு. இதில் வந்து அர்ஜுனுடைய கேள்வியிலேருந்து இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்குது. அர்ஜுனுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு, சந்நியாசம் என்றால் என்ன, தியாகம் என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து அர்ஜுனனுடைய கேள்வியுடன் ஆரம்பிக்க போகிறது. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அதை வந்து ரெண்டுமே ஒன்று தான் அர்ஜுனா, ரெண்டுமே ஒன்று தான் அர்ஜுனா அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். கிருஷ்ணன் வந்து சொல்கிறது வந்து என்ன, எதை பற்றி சொல்கிறாருன்னா வந்து அதனுடைய இறுதி பலன். சந்நியாசம்னாலும் சரி, தியாகம்னாலும் சரி, ரெண்டுக்கும் உள்ள அந்த இறுதி பலன் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து முதல்ல 6 ஸ்லோகங்களை சொல்ல போகிறாரு. அடுத்து உள்ள ஆம், 2 ஸ்லோகங்களை வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்துள்ள மூன்று ஸ்லோகங்கள் வந்து எப்படி வந்து அந்த 3 குணங்கள், 3 குணங்களில் வந்து சந்நியாசம் என்ன, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அதில் உள்ள சந்நியாசம் வந்து எப்படி இருக்க போகின்றது அப்படிம்பார். அப்புறம் கடைசி வந்து எப்படி வந்து அந்த ஆம், ம், சத்துவகுணத்தில் உள்ள சந்நியாசியினுடைய நிலை என்ன, அவர் எவ்வாறு புரிந்து கொள்வது, அவர் வந்து எவ்வாறு நடந்து கொள்வார் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த 12 ஸ்லோகங்களில் வந்து சொல்ல போகிறாரு. அதில் வந்து முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து ஏன்னா வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்நியாசம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த சன்னியாசிங்கிறது அந்த அந்த காவி உடை அணிந்து கொண்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் வந்து எல்லாவற்றையும் திறந்து விட்டேன், எந்த ஒரு பௌதிக செயலும் நான் செய்ய வேண்டியதில்லை, அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்தவர் சன்னியாசி. அந்த ஒரு வர்ணம் மற்றும் ஆசிரமம் இருக்குது. அந்த வர்ணம் மற்றும் ஆசிரமத்தில் வந்து சந்நியாசம் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஆஷ்டமத்தை குறிப்பிடுவது சந்நியாசம். அந்த ஒரு வர்ணம் வந்து சந்நியாசி. அந்த அந்த அவங்க வந்து அந்த ஒரு ஆசிரமத்தை எடுத்தவர். தியாகம் அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து தியாகங்கிறது தமிழில் உபயோகிக்கிற வார்த்தை தான். அஹ் விட்டு கொடுப்பது, ஏதாச்சும் வந்து விட்டு கொடுப்பது. ஸோ அதில் வந்து அது 2 விதமான சொல்லப்படுறாரு. கிருஷ்ணன் வந்து முதல்ல என்ன சொல்லுவாருன்னா வந்து அஹ், மற்றவர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசி கிருஷ்ணன் வந்து அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து அதை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போறார். கிருஷ்ணனுடைய கருத்து தான் இறுதியானது. ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து கிருஷ்ணன் வந்து மற்றவர்களுடைய கருத்து என்ன, அப்புறம் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து
இந்த அத்தியாயத்தில் சொல்லுவார். இந்த பகுதியில் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் வந்து ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அர்ஜுன உவாச்ச சந்நியாஸ்ய மகாபாஹோ தத்வம் இச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ஹிருஷிகேஷ ருத்தகேஷி நிஷூதன. அர்ஜுனன் கூறினான், பலம் பொருந்திய பயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கேசி அரசனை கொன்றவரே, புலன்களின் அதிபதியே. சந்நியாச துறவரம் மகாபாகு. கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் வந்து மகாபாகா அப்படிங்கிறார். பலம் பொருந்திய புயங்களை கைகளை உடையவரே அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொதுவாக வந்து கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை வந்து மகாபாகா அப்படின்ட்டு இதில் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து மகாபாகா அப்படிங்கிறார். தத்துவம் உண்மை இச்சாமி நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். அறிந்து கொள்ள வேதித்தனமா புரிந்து கொள்ள விரும்புகின்றேன். என்ன புரிந்து கொள்ள விரும்பினா தியாகசிய சந்நியாசத்து மற்றும் தியாகத்தினுடைய சந்நியாசங்கிறது துறவரம், தியாகம்ங்கிறது வந்து துறவு. துறவு இரட்டையும் புரிந்து கொள்ள நான் உங்களை புரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படிங்கிறார். அதை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ள வந்து ஆசைப்படுகின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். கிருஷ்ணா அப்படிங்கிறார். ஓகேனா வந்து கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் வந்து சந்நியாசம் மற்றும் தியாகம் ரெண்டையுமே வந்து மாறி மாறி சொல்லிகிட்டே இருப்பார். மாறி மாறி சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா வந்து அவர் வந்து ஆம், 5வது ஸ்லோகத்தில் வந்து சந்நியாசு மகாபாகா அப்படிம்பார். துறவர வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். துறவர வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். அப்புறம் வந்து என்ன சொல்லுவார்னா சந்நியாச யோக யுக்தமா அப்படிம்பார். நீ வந்து இந்த மாதிரி வந்து எல்லாவற்றையும் வந்து திறந்து விட்டுரு. திறந்து விட்டு வந்து என்னின் மீது வந்து நீ வந்து நிலைநிறுத்து அப்படிம்பாரு கிருஷ்ணர் 9வது அத்தியாயத்தில். அப்புறம் வந்து தெக்வா கர்மா பல பல சங்கம் அப்படிம்பார். எல்லா விதமான அந்த பழங்களை வந்து திறந்து விடு அப்படிம்பார். ஒரு கர்மம் எல்லாருடைய செயல்களினுடைய பழங்களை மட்டும் திறந்து விடு அப்படிம்பார். சர்வகர்மா பல தியாகம் அப்படிம்பார். மறுபடியும் வந்து சர்வகர்மா பல தியாகம், எல்லா விதமான கர்மங்களினுடைய பலங்களையும் தியாகம் செய்து விடு அப்படிம்பார். யுக்த கர்மா பலம் தெக்வா அப்படிம்பார். யுக்த கர்மா பலம் தெக்வா அப்படின்னு அதுவும் சொல்லுவார் கிருஷ்ணன். வந்து மாறி மாறி சொல்லிட்டே இருப்பார். உடனே அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சிறிய சந்தேகம் வரும். எது வந்து நம்ம வந்து உண்மையிலே பண்ண வேண்டும், இரண்டுடைய நோக்கம் என்ன, நோக்கம் என்ன அப்படிம்பார். கிருஷ்ணன் வந்து என்ன சொல்ல போறேன்னா வந்து இரண்டுமே வந்து ஆஹ், ஒரே பலனை தான் கொடுக்கப் போகின்றது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போறேன். கிருஷ்ணன் மாறி மாறி சொன்னதுனால வந்து இந்த வேறுபட்ட விஷயங்களை பற்றி அர்ஜுன் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றான். தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றான். ஸோ அந்த இரண்டு சொற்களுடைய பொருட்கள் என்ன அப்படிம்பார். அது வந்து கிருஷ்ணர் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ரிஷிகேஷ் அப்படிங்க. ரிஷிகேஷுங்கிறது வந்து ரிஷிகேஷுங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஏன் ரிஷிகேஷுங்கிற பெயர் வந்திருக்குன்னா வந்து புலன்களினுடைய அதிபதி. புலன்களினுடைய அதிபதி நம்முடைய செயல்கள் செய்ய வேண்டும் வந்து புலன்களை ஈடுபடுத்த வேண்டியிருக்கின்றது. புலன்களை ஈடுபடுத்துவதற்கு வந்து புலன்களினுடைய கட்டுப்பாடு தேவை என்றால் புலன்களுடைய அதிபதியினுடன் சரணடைந்தால்தான் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து குறிப்பிட்டு ரிஷிகேஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன வச்சுருக்கேன்னா வந்து கேஷி நிஷூதனா அப்படிங்கிறார். நிஷூதனா கேஷிங்கிறது வந்து அந்த ஒரு ஒரு அரக்கன், அந்த குதிரை வடிவத்தில் வந்து அரக்கன் வந்து கேசி. அந்த கேசியுடைய அந்த அரக்கனை அழித்தவர் அப்படின்னார். ஏன்னா வந்து நம்மளுடைய சந்தேகங்கள் சந்தேகங்கள் வந்து அந்த ஒரு அசுரத்தன்மை ஆகிறது. சந்தேகங்கிறது வந்து சந்தேகம் வந்து மனதில் வந்து அப்படியே அரித்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை வந்து கிருஷ்ணரை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு வந்து அர்ஜுன் வந்து வேண்டுகின்றான். எப்படி வந்து அசுரரை அழித்தீர்களோ அதுபோல் வந்து என்னுடைய மனதில் உள்ள அந்த சந்தேகங்கள் அவற்றையும் வந்து மிகவும் பலம் வாய்ந்த கிருஷ்ணரை எனக்கு வந்து அந்த வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி தியாகம் மற்றும் சந்நியாசம் இரண்டுக்கும் உள்ள இந்த இரண்டும் நோக்கம் என்ன அப்படின்னா தியாகம்ங்கிறது வந்து செயலினுடைய பலன்களை விட்டுக் கொடுப்பது, சந்நியாசம்ங்கிறது வந்து துறவரத்தை ஏற்றுக்கொள்வது. அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து மற்றவர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிம்பார். 2 விதமான கருத்துக்கள் இருக்கு அர்ஜுனா அப்படின்றது அந்த கருத்துக்களை பற்றி சொல்லிட்டு அப்புறம் அவருடைய கருத்தை பற்றி சொல்லுவோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச காம்யானம் கர்மணாம் நாஸ்யாம் சந்நியாசம்
கவயோ விதுக சர்வ கர்ம பலத்தியாகம் பிரகுஸ்தியாகம் விசக்ஷனாக. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களிலும் பலன்களை துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர். இரண்டுக்குமே வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தில் சந்நியாசம் மற்றும் தியாகத்துக்கு வந்து அந்த டெஃபினிஷனை கொடுக்குறார். என்ன வந்து அதனுடைய டெஃபினிஷன் அப்படின்னு, ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களின் பலன்களை துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றார்கள். ஸோ இரண்டு விதமான ஒரு முக்கியமான கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். காமியானாம் அப்படிங்கிறார். காமியானம்ங்கிறது காமியானம் கர்மனாம் அப்படிங்கிறார். காமியானம் கர்மனாம்ங்கிறது காமியானம்ங்கிறது வந்து ஒரு ஆசையுடன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையுடன் பண்ணக்கூடிய செயல்களை வந்து துறப்பது நியாசம். அதை வந்து துறந்து கொள்வது. ஏதாச்சும் ஒரு எனக்கு வந்து ஒரு ஆசையுடன் பண்ணக்கூடிய செயல்களை துறப்பது சிறப்பது. அதை வந்து சந்நியாசம் அப்படி வந்து சொல்கின்றார்கள் அப்படிங்கிற அறிஞர்கள். இதுங்கிறது அதிகர்கள். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சர்வ கர்ம பல தியாகம் அப்படிங்கிறது. எல்லா விதமான செயல்கள், முதல்ல வந்து ஆசையுடன் பண்ணக்கூடிய செயல்களை துறப்பது சந்நியாசம். இரண்டாவது வந்து எல்லா விதமான செயல்களுடைய பலன்களை துறப்பது வந்து தியாகம். தியாகம் அப்படிங்கிறது வந்து விசக்ஷனாக அப்படிங்கிறது. விசக்ஷனாக வந்து அனுபவசாலி, நன்றாக அறிந்தவர்கள். அறிந்தவர்கள் அது அந்த மாதிரி சொல்கிறாங்க அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆனால் கிருஷ்ணர் வந்து முக்கியமாக பகவத்கீதையில் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து பலன்களை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய செயல்களை வந்து கைவிடப்பட வேண்டும், கைவிடப்பட வேண்டும் அப்படின்னு. ஆனால் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்காண்டி உள்ள செயல்களை வந்து வழி திறக்கக்கூடாது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து பின்னாடி மறுபடியும் சொல்லப்படுறது. இப்போ வந்து முதல்ல வந்து செயல்களை வந்து பலன் தரும் செயல்களை கைவிட்டல் சொல்லக்கூடாது. வந்து கிருஷ்ணன் திரும்ப 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 சொல்கிறது வந்து ஆன்மீகத்திற்கு முன்னேற்றம் கட்டிய செயல்களை வந்து ஒரு பொழுதுமே வந்து திறக்கக்கூடாது, திறக்கக்கூடாது. ஸோ வந்து பார்த்தா வந்து நமக்கு வந்து வேதங்களில் பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறதுக்குன்னா வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மகன் வேண்டுமா, பிள்ளை வேண்டுமா, இந்த வேத இந்த இந்த யாகங்களை செய்யுங்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து தூண்டப்பட்டிருக்கு. நம்ம வந்து மறுபடியும் வந்து வைகுண்டம் இல்லை, சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி வந்து இந்த யாகம் பண்ணுங்கள், நன்றாக ஆம், ஆயுட்காலம் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வந்து சூரிய பகவானை வழிவிடுங்கள், அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா வந்து நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி சொல்லப்படுறது. அந்த இதயத்தை தூய்மைப்படுத்துக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக துறக்கக்கூடாது. ஆனால் வந்து நமக்குடைய அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காண்டி உள்ள யாகங்களை வந்து துறக்க வேண்டும். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப்படுறார். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து அந்த 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றது. 4 விதமான வர்ணங்கள் இருக்குன்னா இப்போ வைஷ்யர்கள், பிராமணர்கள், வைஷ்யர்கள், ஆம், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள், 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றது. அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ம், பரிந்துரைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. அந்த பரிந்துரைக்கப்பட்ட விஷயங்கள் எதற்காண்டி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஆம், அவங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி, அதுக்காண்டி தான் பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான அவங்களுடைய அந்த ஒரு பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காண்டி வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து வைஷ்யர்கள் எடுத்துக்கிட்டால் கூட வந்து என்ன பண்ணால் வந்து அவங்க வந்து முக்கியமான அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபார்மிங், விவசாயம் மற்றும் அந்த பசுக்களை வந்து பாதுகாப்பது. வைஷ்யர்கள் வந்து அந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது வந்து அந்த முதல்ல வந்து சாகுபடி பண்ணுவாங்களே அந்த 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 அரிசியோ நெல்லோ வர்றது வந்து முதல்ல வர்றதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு அவருக்கு வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பிராமணர்கள் வந்து அந்த வேதங்களை வந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். சத்திரியர்கள் வந்து என்ன பண்ணால் வந்து அந்த கடவுளினுடைய பிரதிநிதி தான் வந்து சத்திரியர். அந்த மாதிரி வந்து கடவுள் வந்து அவருடைய பிரதிநிதியாக இருந்து என்னன்னா வந்து பெண்களை காப்பது, அவருடைய பிரஜைகளை காப்பது, பசுக்களை காப்பது, அதை வந்து அவர் வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து கடவுளினுடைய பிரதிநிதியாக இருந்து செய்கின்றேன் அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தில் செய்யும்போது வந்து கர்ம பல தியாகம்.
கர்மஃபல தியாகம் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து அதை வந்து சொல்கிறார். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது வந்து விஷயங்களை வந்து நம்ம வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிற கிருஷ்ணன். அதாவது 4 விதமான விஷயங்களை பற்றி சொல்லப்படுறார் கிருஷ்ணர். 4 விதமான கர்மங்களில் வந்து 5 விதமான கர்மங்கள் இருக்கின்றது. 5 விதமான கர்மங்கள். அதில் முதல்ல இருக்க என்ன அப்படின்னா வந்து நித்திய கர்மம். நித்திய கர்மங்கிறது வந்து நம்ம வந்து தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள். நித்தியங்கிறது வந்து எப்பொழுதுமே எப்பொழுதுமே தினசரி எப்பொழுதுமே செய்வது வந்து பிராமணர்கள் எடுத்துக்கிட்டா வந்து தினசரி வந்து அவங்க வந்து சந்தியாவந்தனம் 3 முறை பண்ணணும். காயத்ரி மந்திரம் வந்து ஜபம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு பக்தர் வைஷ்ணவர் வந்து அது வந்து வைஷ்ணவர்கள் பண்ணுறது வந்து அது அது வந்து ஆன்மீகத்திற்காண்டி செய்யக்கூடியது. அது வந்து இந்த இந்த 5 விதமான கர்மங்களையும் அடங்காது. பட் அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் என்ன வந்து வேகமாக காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறது, நாமஜபம் செய்கிறது, படிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. மற்றவர்கள் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு ஜீவராசிகள் எந்த ஒரு மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் அவங்களும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பஞ்சமகா ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. 5 விதங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனிதருமே வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் 5 விஷயங்கள் இருக்கு. என்னென்ன 5 விஷயங்கள் அப்படின்னா வந்து பிரம்ம யக்ஞா, ரிஷி யக்ஞா அப்படிம்பாங்க. பிரம்ம யக்ஞ ரிஷி யக்ஞங்கள் வந்து நமக்கு வந்து வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த நன்றி கடனை செலுத்துவது, நன்றி கடை செலுத்துவது அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து தேவ யஜ்ஞம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தேவர்களால் தான் வந்து நமக்கு வந்து மழை கிடைக்கின்றது. அதனால தான் வந்து சூரியன் இருக்கின்றது, காற்று இருக்கின்றது. அந்த மாதிரி எவ்வளவோ தேவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து நம்முடைய நன்றி கடனை செலுத்துவது. அப்புறம் பித்ரு யஜ்ஞங்கிறது நம்முடைய அந்த முன்னோர்கள் எல்லாம் தான் அதனால தான் நமக்கு உடல் கிடைத்திருக்கின்றது. நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைத்திருக்கின்றது. இந்த முன்னோர்களுக்கு வந்து வந்து வணக்கத்தை செலுத்துவது. அப்புறம் பூத்த யஜ்ஞங்கிறது வந்து நமக்கு வந்து எவ்வளவோ வந்து நமக்கு மற்ற உயிர்வாளிகளால் தான் நம்மளால் வாழ முடிகின்றது. இப்போ வந்து நமக்கு வந்து உறவினர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு வந்து வேற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வண்டினால தான் மரகத சேர்க்கை நடக்கின்றது. அந்த மாதிரி பார்த்தா கூட வந்து மற்ற உயிர்வாழிகள் இல்லாட்டி வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்மளால் உயிர் வாழ முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய ஹம், அஹ், நன்றி கடனை செலுத்துவது. அப்புறம் கடைசி வந்து மனுஷ இயக்கம் வந்து நமக்கு உள்ள மீதி மீதி பூத்த இயக்கங்கிறது வந்து நமக்கு பசு அந்த மாதிரி மற்ற உயிர்வாழிகள். மனுஷ இயக்கங்கிறது வந்து நம்மளுடைய அந்த நிறைய இயக்கங்கிறது வந்து மற்ற ஒரு மனிதர்கள். அவங்க ஏன்னா அவங்களுக்கு சார்ந்து தான் நம்ம இருக்கின்றோம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அஹ், நம்முடைய விருந்தாளிகளை கவனித்துக் கொள்வது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, அந்த மாதிரி பண்றது. இந்த 5 விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து வைஷ்ணவர்களுக்கு வந்து வேறு விதமான விஷயங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் வந்து பக்தர்கள் அல்லாதவர்கள் வந்து இந்த 5 விஷயங்களை வந்து தினசரி வந்து நித்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதுதான் வந்து நித்திய கர்மம். அடுத்து வந்து கிருஷ்ண சொல்ல வந்து நைமித்திக கர்மம். நைமித்திக கர்மங்கிறது வந்து என்னென்னா வந்து எப்பொழுதாவது பண்ணுவது. எப்பொழுதாவது பண்ணுவது. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா வந்து அந்த கர்ப்பதான சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள் வந்து 40 விதமான சம்ஸ்காரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக. அதில் வந்து ஒரு 16 வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் வந்து ஒரு சில வந்து நம்ம வந்து முக்கியமாக சொல்லப்படுறது வந்து சில விஷயங்கள் தான் வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம். ம், கர்ப்பதான சம்ஸ்காரம் வந்து ம், கர்ப்பத்தை அடைவதற்கு முன்னாடி பண்ணுவது வந்து சம்ஸ்காரங்கள். அடுத்து வந்து இந்த சீமந்தம் பண்ணுறது. அடுத்து வந்து அந்த பெயர் சூட்டும் விழா அந்த ஒரு சம்ஸ்காரங்கள். அடுத்து வந்து அன்னப்பிரஸ்தன். அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து முதல் முறை வந்து தானியங்களை வந்து கொடுப்பது. அப்புறம் வந்து அந்த முடியிறக்கும் சம்மதம். அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எப்பொழுதாவது பண்ணுவோம். தினசரி நம்ம பண்ணுறது கிடையாது. எப்பொழுதாவது பண்ணுவது. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது நைமித்திக கர்மா அப்படிங்கிறது. அடுத்து வந்து என்னென்னா வந்து காமிய கர்மம். காமிய கர்மா. காமிய கர்மங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஆசையை வைத்து செய்வது. ஒரு குறிப்பிட்ட எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. என்ன ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா வந்து என்னுடைய ஆசை வந்து நான் வந்து ஆம், என்னுடைய எனக்கு செல்வம் அதிகமாக வேண்டியிருக்கின்றது. இல்லாட்டி வந்து என்னுடைய வியாபாரத்தை வந்து நான் பெருக்க வேண்டியிருக்கின்றது. நான் வந்து சொர்க்கலோகம் செல்ல வேண்டியிருக்கின்றது. எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து விரும்பி பண்ணுவது. அதை வந்து காமிய கர்மா அப்படிம்பாங்க. காமிய கர்மா அப்படிம்பாங்க.
அப்புறம் வந்து பிராயச்சித்த கர்மம். பிராயச்சித்த கர்மங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவத்தை விடுதலை அடைவது. அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைவதற்கான பிராயச்சித்தம். நம்ம இதுக்கு பிராயச்சித்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த மாரி. அந்த பிராயச்சித்தம். அந்த மாரி ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பாவத்திலிருந்து விடுபடுவதற்காண்டி பண்ணுவது. அப்புறம் அந்த ஒரு சில விஷயங்கள் அதில ஒரு முக்கியமானது சந்திராயன விரத அப்படிம்பாங்க. சந்திராயன விரதங்கிறது என்னன்னா அந்த ஆம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அப்படியே சில ஒரு விரதங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அமாவாசை அன்னைக்கு முற்றிலுமாக கடைப்பிடிப்பது. அப்புறம் அமாவாசையிலேருந்து மறுபடியும் பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகிறது. அந்த மாதிரி விஷயங்கள். அது ஒரு சில விதமான நம்ம உடல் சம்மந்தப்பட்ட மனது சம்மந்தப்பட்ட ஆம், விஷயங்கள் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிஷ்சித கர்மா அப்படிங்கிறது நம்ம பண்ணாத விஷயங்கள். யாரையாவது கொல்வது, அப்புறம் ஆம், அந்த நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. 4 விதமான கோட்பாடுகள் இருக்கு. முக்கியமான தகாத உறவு கூடாது, மாமிசம் கூடாது, போதைப் பொருட்கள் கூடாது, சூதாட்டம் கூடாது. அந்த மாரி கூடாத விஷயங்கள் சில இருக்கு. ஆனா அதை செய்வது. அதை செய்வது. மற்றவருக்கு துன்பம் கொடுப்பது, கொலை செய்வது, அந்த மாரி விஷயங்கள். அந்த மாரி விஷயங்கள் பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணுவது. இந்த 4 விதமானதுல கண்டிப்பா 5வது நம்ம பண்ணவே கூடாது. பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் அ இங்க பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இங்கே பரிந்துரைக்கப்படலை. பட் பிராயச்சித்தம் செய்யக்கூடாது தான். ஆனாலும் அந்த பிராயச்சித்தங்கள் ஐ மீன் சாரி, பிராயச்சித்தம் என்னென்னா பிராயச்சித்தம் கிருஷ்ணர் அதில் பிராயச்சித்தை பற்றி சொல்லுவார். பிராயச்சித்தம் என்ன என்ன மாதிரினா பாகவதமில் பரீட்சித் மகாராஜுக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் பாடும்போது அவர் இப்போ பிராயச்சித்தத்தை பற்றி ஒரு வழியாக சொல்லுவார். எப்படி நம்ம பாவத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது. அதுக்கு அவர் பரீட்சித் மகாராஜன் சொல்கிறது பிராயச்சித்தம்ங்கிறது மறுபடியும் மறுபடியும் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம், மறுபடியும் மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பாவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேர், அந்த ஒரு சுவடு அது நீங்குவதில்லை. அதனால அதை என்ன சொல்கிறேன்னா அதை அந்த யானை என்ன பண்ணுறேன்னா தன்மையிலே நன்றாக குளிச்சுட்டு தன்மையிலே அது அந்த தூசியை மறுபடியும் தூக்கி போயிட்டுருக்கும். இந்த போன வாரம் ஜூ போயிருந்தோம். ஜூவில் யானை எல்லா இடமே நல்லா க்ளீனாக இருந்தது. அதனுடைய முதுகில் பார்த்தா ஒரே குப்பையாக இருந்தது. அதுதான் யானை. யானை என்ன பண்ணுறதுனா நன்றாக குளிச்சுட்டு மறுபடியும் தூக்கி 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 குப்பையை தன் முதுகிலே போட்டுட்ரும். அதுதான் அந்த பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் அதை கிருஷ்ணன் அதை சொல்லலை. பட் இந்த பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது முக்கியமாக இந்த 5 விதமான கர்மங்கள் இருக்கின்றன. 5 விதமான கர்மங்கள் இருக்கின்றன. அந்த 5 விதமான கர்மங்களில் நம்ம அதை ஆம், எப்படி இதை நம்ம நீக்குவது. 5 விதமான கர்மங்களை எவ்வாறு 5 விதமான கர்மங்களில் காமிய மு- மு- ஒரே நிமிஷம் இருங்க. அந்த இது அனடேஷன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. நான் அதை கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. ஓகே. கிருஷ்ணன் இப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த இப்போ இந்த இதில் சன்னியாசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா சன்னியாசி முக்கியமாக ஆம், எது எது செய்வதில்லை அப்படிங்கிறத கிருஷ்ணன் சொல்கிறார். சன்னியாசி காமிய கர்மா காமிய கர்மாவை விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஒருத்தங்க சன்னியாசி அப்படின்னு சொன்னா இந்த இந்த 5 விதமான கர்மங்களில் காமிய கர்மாவை பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். காமிய கர்மா எதுக்காண்டி பண்ணுறோம் அப்போ நான் காமிய கர்மா நம்ம முக்கியமாக பண்ணுறது ஒரு பௌதிக நலனுக்கான எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், இல்லாட்டி நான் ஆம், நல்ல எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையுடன் பண்ணுவது. எனக்கு ஏன்னா எனக்கு மீதி குழந்தைகள் எல்லாமே எனக்கு பையனாக இருக்காங்க, எனக்கு அடுத்து ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என்னுடைய என்னுடைய வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டும்
அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த மாதிரி அதை வந்து அவங்க வந்து பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அதுதான் வந்து சந்நியாசம். ஆனால் சந்நியாசியாக இருந்தாலும் கூட வந்து அவங்க வந்து என்ன பண்ணா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நித்திய கர்மாவை வந்து செய்ய வேண்டும். சந்நியாசம் எடுத்தால் கூட வந்து நித்திய கர்மத்தை பண்ண வேண்டும். அ- நித்திய கர்மத்தை வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. சன்னியாசியாக இருந்தாலும் வந்து நித்திய கர்மத்தை வந்து பண்ண வேண்டும். ஆனால் தியாகம் தியாகம்ங்கிறது வந்து அவங்க வந்து தியாகத்தில் பண்ணுறவங்க வந்து நித்திய கர்மாவை பண்ணலாம், அவங்க வந்து நைமித்திய கர்மாவை பண்ணலாம், அப்புறம் வந்து அவங்க வந்து காமிய கர்மாவும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். மூணுமே பண்ணலாம். மூணுமே பண்ணாலும் வந்து அவங்க வந்து எதற்காண்டி பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காண்டி பண்ணுறாங்களே தவிர பலனை எதிர்பார்த்து செய்வதில்லை. பலனை எதிர்பார்த்து செய்வதில்லை. அப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து பலனை எதிர்பார்க்காம பண்ணால் வந்து எதுக்காண்டி நான் செய்யணும்? ஒரு காரியத்தை வந்து நான் ஏதாவது ஒரு செயலை பண்ணுறேன்னா வந்து ஏதாச்சும் உனக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் நான் செய்கிறேன். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாட்டி வந்து நம்ம வந்து செயலே நான் பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து ஆனால் அப்படி இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செயல்கள் செய்யத்தான் வேண்டும். செயல்கள் செய்யத்தான் வேண்டும். ஏன் செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா வந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காண்டி நம்மளை வந்து தன்னுணர்வு, நான் ஆத்மா அப்படிங்கிறது வந்து தெரிந்து கொள்வதற்காண்டி. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செயலாக செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து நம்மளுடைய இதயம் தூய்மைப்படும்போது வந்து நமக்கு ஞானம் வரப்போகின்றது. அந்த ஞானத்தின் மூலமாக வந்து நமக்கு வந்து முக்தி கிடைக்கப் போகின்றது. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் தியாகம். தியாகங்கிறது வந்து அந்த 3 விதமான கர்மங்களையும் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதய தூய்மைக்காக மட்டும் செய்ய வேண்டும். ஆனால் சந்நியாசி அப்படிங்கிறது வந்து அவர் செய்வது வந்து நித்திய கர்மாவை மட்டும் செய்ய வேண்டும். மீதிக்குள்ள கர்மங்களை வந்து அவர் வந்து செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். கிருஷ்ணன் வந்து இந்த கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம். அது காமியானம் கர்மனாம் நியாசம். அதுதான் வந்து சந்நியாசம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஆனால் வந்து சர்வ கர்ம பலத்தியாகம். சர்வ கர்ம பலத்தியாகம். எல்லா விதமான கர்மங்களும் செய்யலாம். ஆனால் பலத்தை வந்து தியாகம் செய்துவிடும். அதுதான் வந்து தியாகம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் சொல்றாரு. இப்போ அடுத்து வந்து என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி பார்ப்போம். त्याजं दोषवत् इत्येके कर्म प्राहुर्मनीषिणः यज्ञदानतपः कर्म न தியாஜம் இது சாப்பரே. எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து 2 பேருனுடைய அபிப்பிராயத்தை பற்றி சொல்கிறார். அவருடைய அபிப்பிராயத்தை பற்றி சொல்லலை. 2 பேர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அர்ஜுனா அப்படிங்கிறது. ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் துறக்க வேண்டும். ஏன் துறக்க வேண்டும் அப்படின்னா வந்து அவரில் வந்து தோஷங்கள் இருக்கின்றன. தோஷங்கள் ஏதாவது களங்கங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து எல்லா விதமான செயல்களையும் வந்து துறக்க வேண்டும். எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் துறக்க வேண்டும். பண்ணவே கூடாது அப்படின்ற. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து யாகம், தனம் மற்றும் தானம் மற்றும் தமம் அந்த வந்து என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படிங்க. என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படிங்க. அதனால வந்து அந்த மாதிரி 2 விதமான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்க. ஒன்று வந்து அந்த சாங்கியம்ங்கிறது வந்து அதனுடைய இதுபடி வந்து ஞானத்தினுடைய அடிப்படை. அந்த துறவு வந்து அந்த 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. சாங்கிய யோகம் வந்து பார்த்துருக்கோம். அதாவது சாங்கிய யோகம்ங்கிறது வந்து ஞான யோகம். ஞான யோகத்தினுடைய அடிப்படையில் வந்து எல்லாவற்றுமே திறந்து விட வேண்டும். எந்த ஒரு பலநோக்கு செயலும் செய்யக்கூடாது என்பது. இன்னொரு இது வந்து என்ன இருக்குன்னா ஜெய்மினி அப்படிங்கிற ஒரு தத்துவவாதிகள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இல்லை, ஆஹ், யாகம், தானம் மற்றும் தவம் அதை வந்து ஒருபொழுதுமே மட்டும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து பகவத்கீதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படித்தாலே வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா வந்து கிருஷ்ணன் வந்து கடைசி வந்து உம், எல்லாத்தையுமே விட்டு விட்டு என்னிடம் சரணடை அப்படிங்கிறார். நான் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கின்றோம்னா வந்து ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம். எனக்கு வந்து கடைசி வந்து எப்படினாலும் நம்ம வந்து பகவான்கிட்ட தான் போகணும். எதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணால் வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு புகை தெரியுது. புகை தெரிஞ்சால் அங்கே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது எனக்கு தெரியுது ஆல்ரெடி. குழந்தைகள் வரும், நான் வேலை பார்க்கணும். அதெல்லாம் வந்து நான் வந்து தேவையில்லாமல் அப்படி இல்லாமல் நான் பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு
அப்படி நான் வந்து ம், பஜனை பண்ணிட்டு நான் வந்து அப்படியே அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 எண்ணம் வரலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து கோயிலில் போய் வந்து ஒரு பிரம்மச்சாரி அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு நம்முடைய இதய தூய்மை இருக்கின்றதா, இதய துடிக்க தூய்மை இருக்கின்றதா, அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் சரி ஓகே, கோயிலுக்கு போனால் ஓகே. ஆனால் நீ பிரம்மச்சாரி ஆயிரு. பிரம்மச்சாரியா இருக்குன்னா என்ன பண்ணணும்? தினசரி காலையில் வந்து 3:30 4 மணிக்கு எந்திரிக்கணும். குளிக்கணும். தினசரி வந்து நாம ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் பாகவதம் கிளாஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போய் ஏதாவது சேவகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களுக்கு வந்து உபதேசிக்க வேண்டும். இதுதான் பிரம்மச்சாரியனுடைய வாழ்க்கை. அவன் வந்து இல்லை இல்லை அதை என்னால் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி வந்து 7 மணிக்கு தான் வந்திருப்பேன், 8 மணிக்கு தான் வந்திருப்பேன். நான் வந்து என்னுடைய பெற்றோர்களே இருந்துட்டு அப்படியே சின்ன ஏதோ சாதாரண ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துடுறேன் அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமானது. நான் இந்த பக்கமும் போக மாட்டேன், இந்த பக்கமும் போக மாட்டேன். எனக்கு வந்து அஹ், ஒரு கிரகஸ்தர வாழ்க்கையும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம். அப்படிங்கிறது வந்து ஒரு அபாயகரமானது நிலை. எந்த மாதிரி பார்த்தா வந்து இப்போ வந்து ம், பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யாகத்தில் ஒரு விதமான முக்கியமான யாகம் வந்து விவாக யாகி விவாக யாகம். விவாக யாகம் வந்து திருமணம். திருமணம் செய்து கொள் திருமணம் செய்து கொண்டு வந்து வந்து இருப்பது. எனக்கு திருமணமும் செய்ய மாட்டேன், பிரம்மச்சாரியா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அந்த மாதிரி இருக்கவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா வந்து அந்த தகாத உறவில் ஈடுபடுபவர்கள். அவங்களுடைய மனம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை, நிலை இல்லை. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து நான் வந்து பேசாமல் வந்து லிவிங் டுகெதர் அப்படிம்பாங்களே, அதில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன், அந்த மாதிரி இருந்துக்கிறேங்கிறது வந்து அது வந்து தவறானது, தவறானது அப்படின்னு சொல்லி வந்து இதில் வந்து அந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் கிருஷ்ணன். ஸோ அந்த இன்னொரு விதமான இதை என்ன பார்த்தா வந்து இப்போ வேதங்களே பார்த்தா வந்து ஆஹ், தி- அஸ்வமேத யாகம் சொல்லப்படுது. அஸ்வமேத யாகம்ங்கிறது வந்து கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு குதிரையை வந்து பலியிடுவது. குதிரையை வந்து பலியிடுவது அது வந்து தவறானது, வெறுக்கத்தக்கமான விஷயங்கள். அதை வந்து நம்ம ஏன் செய்யணும், ஏன் செய்யணும், அது வந்து தோஷம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்படி இல்லை, அந்த அந்த ஒரு யாகம் செய்யணும், அதனால வந்து யாகத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தோஷமானது, அதனால யாகத்தை செய்யக்கூடாது. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த அதை செய்யும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த குதிரை அந்த குதிரை வந்து என்ன என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த குதிரைக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. நல்ல விதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது அடுத்த பிறவியில். அடுத்த பிறவியில் அது வந்து ஒரு மனிதனாக பிறக்கிறதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு மனித பிறமாக பிறக்கக்கூடிய அந்த குதிரை வந்து விரைவாக வந்து முக்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் வந்து நம்ம வந்து யாகங்களை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு வந்து அந்த அந்த ஒரு அந்த இரண்டு விதமான ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது, கருத்துக்கள் இருக்கின்றது. ஏன்னா வந்து நம்ம பார்த்தா வந்து இந்த குதிரை உதாரணத்தை பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே ஒரு விஷயங்கள் தான் நடக்கப் போகின்றது. ஏன்னா வந்து அந்த குதிரையை வந்து நம்ம வந்து யாகத்தில் வந்து வதம் செய்யாமல் இருந்திருந்தால் என்ன பண்ணால் அந்த குதிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய பரிமாணத்தில் வந்து முன்னேறி அடுத்த பிறவிக்கு வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி வந்து யாகத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த குதிரைக்கு வந்து மறுபடியும் வந்து வேறு ஒரு உயர்ந்த மிருகமாகவோ இல்லாட்டி வந்து ஒரு மனிதராகவோ பிறக்கப் போகின்றது. ஆனால் விரைவில் கிடைக்கின்றது. ஆனால் இறுதி பலன் பார்த்தா ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதனால் வந்து சந்நியாசமும் ஒன்று தான், தியாகமும் ஒன்று தான். அது மாதிரி தான் வந்து கிருஷ்ணன் வந்து வந்து சொல்ல போகிறாரு. பட் ரெண்டுமே வந்து இறுதி பலன் வந்து உம், ரெண்டுக்குமே வந்து ஒரே விஷயங்கள் தான் இறுதி பலன். நான் வந்து இது வந்து கிருஷ்ணன் சொல்கிறது வந்து உண்மையான சந்நியாசம், உண்மையான தியாகம். அதை பற்றி கிருஷ்ணன் இங்கே சொல்லிட்டு இருக்கார். இந்த போலி சன்னியாசிகளை பற்றியோ இல்லாட்டி போலி தியாகங்களை செய்வதை பற்றியோ வந்து சொல்லலை. உண்மையான சந்நியாசம், உண்மையான தியாகம் ரெண்டுக்குமே பண்ணாலும் இறுதி பலன் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து அவருடைய அபிப்பிராயத்தை பற்றி சொல்லப் போறார். கிருஷ்ணன் தான் என்ன நினைக்கின்றேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லப் போறார். நிச்சயம் शृणु मे तत्र தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷ வயாக்கிரக த்ரிவித சம்பவ் கீர்த்தித. பரதர்களில் சிறந்தவனே, தியாகத்தை பற்றிய எனது முடிவை தற்பொழுது கேள். மனிதர்களில் புலி போன்றவனே, சாஸ்திரங்களில் 3 விதமான தியாகங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அறிவிக்கப்பட்டு கிருஷ்ணன் வந்து மற்றவர்கள் யார் யார் என்னென்ன சொன்னாலும் சரி, கிருஷ்ணன் வந்து அவருடைய தீர்ப்பை சொல்லப் போகின்றார். அதுதான் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து வேதங்கள் வந்து கிருஷ்ணனால்
கிருஷ்ணரால் அளிக்கப்பட்ட சட்டங்கள் தான். இருந்தாலும் வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு விஷயங்களை சொன்னால் வந்து அவரது வார்த்தையை வந்து இறுதியானதாக வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ 3 விஷயங்கள் இருக்கு அர்ஜுனா. சாஸ்திரங்கள். 3 விதமான தாகங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து 2 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் சொல்ல போறாரு. முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து அவருடைய கருத்தை பற்றி சொல்ல போறார். இந்த தியாகத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த 2 ஸ்லோகங்களை வந்து சொல்ல போறாரு. யஜ்ஞ யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியம் ஏவ தத் யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது. என்றுமே அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகியவை மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. கிருஷ்ணன் அவருடைய கருத்தை சொல்றாரு இப்போ. அஹ் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒருத்தங்க வந்து எந்த விதமான செயலையும் ஈடுபடுத்தக்கூடாது, ஏன்னா அது தோஷம் இருக்கு அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க வந்து எல்லாமே பண்ணணும். யாகம், தானம் மற்றும் தவம் கண்டிப்பாக செய்ய வேண்டும், ஏன்னா அதை தூய்மைப்படுத்துகின்றது. கிருஷ்ணனுடைய கருத்தை இங்கே சொல்லிட்டார். அர்ச்சனா, யாகம், தானம் மற்றும் தவம் செயல்களை வந்து என்றைக்குமே வந்து துறக்கக்கூடாது. யஜ்ஞதான தபக்கர்ம மூணுமே செய்கிறது வந்து என்றைக்குமே வந்து துறக்கக்கூடாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நான் தத்தியாஜம் என்கிறது என்றைக்குமே வந்து துறக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா வந்து யஜ்ஞோதானம் தபஸ் செய்வர் அந்த 3 விஷயங்களை செய்யும்போது வந்து யாகம், தானம் மற்றும் தவம் செய்யும்போது என்ன பண்ணுது? பாவனானி மனிஷினாம் அப்படிங்கிறார். மிக சிறந்த ஆத்மாக்கள், மிக சிறந்த ஆத்மாக்களை கூட அது வந்து தூய்மைப்படுத்துகின்றது. தூய்மைப்படுத்துகின்றது. அதனால வந்து அதை வந்து என்றைக்குமே வந்து கைவிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து எதற்காண்டி செயல்பட வேண்டும் அப்படின்னா வந்து நம்முடைய முன்னேற்றத்திற்காண்டி, ஆன்மீக வாழ்வதற்கு முன்னேற்றுவதற்காண்டி நம்ம வந்து செய்யப்பட வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் விவாக இயக்கங்கிறது வந்து அதுவும் அந்த மாதிரி தான். இப்போ வந்து இந்த 2க்கும் நடுக்கட்டான நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் வந்து செய்யத்தான் வேண்டும். செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து சில சமயங்கள் வந்து ஆஹ், பிரபுபதா வந்து அவரே வந்து நிறைய வந்து விவாகம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. பிரபுபதா பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அதுக்கப்புறம் சன்னியாசிகள் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம வந்து சன்னியாசி வந்து எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சன்னியாசிங்கிறது வந்து துறவறம். அவர் வந்து மற்றவர்களை துறவரத்துக்கு தானே வந்து ஊக்குவிக்க வேண்டுமே தவிர எதுக்காண்டி திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னா வந்து முக்கியமான அதுக்கான யோகம் நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி 2 கட்ட நிலையில் இருக்கவங்க பிரம்மச்சாரிக்கும் அவங்க வந்து ரெடி இல்லை, சன்னியாசிக்கும் ரெடி இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து ம், விவாகம் வந்து தேவைப்படுகின்றது. அதில் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு ஒரு கட்டுப்பாட்டான புலனின்பம், புலனின்பத்தை வந்து கட்டுப்பாட்டுடன் செய்வது. இல்லாட்டி வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நிலையும் இல்லாமல் வந்து தவறு செய்துவிடும். அப்போ தான் வந்து அந்த தகாத உறவு நிலைகள்லாம் ஏற்படும். அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சன்னியாசி வந்து ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டான பிரநிபத்தில் ஈடுபடும்போது வந்து சம்ஸ்காரங்களை பின்பற்றும் போது வந்து அந்த பரிந்துரைக்கப்பட்ட சம்ஸ்காரங்களை பின்பற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடையப் போகின்றது. அதுதான் என்னுடைய சிஷ்யனுக்கு இந்த நிலையில் வந்து சிறந்தது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சன்னியாசி கூட வந்து அந்த மாதிரி வந்து ஒரு திருமணத்தை வந்து ஸ்- 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 அதாவது அவர் வந்து ஊக்குவிக்கின்றார். அதாவது அந்த பரிந்துரைக்கப்பட்ட யாகங்கள் அனைத்துமே வந்து தூய்மைப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது. அதுதான் வந்து அந்த வந்து நம்மளுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும்போது வந்து நான் வந்து இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை, இன்னும் பக்குவப்படவில்லை நான். படாத நிலையில் இருக்கும்போது வந்து இந்த விஷயங்கள் மாதிரி இந்த விவாக இயக்கியம் வந்து தேவைப்படுகின்றது. அதே மாதிரி வந்து தானங்கள், தவங்கள், யாகங்கள் எல்லாமே வந்து என்னுடைய ஆரம்ப நிலையில் எனக்கு வந்து தூய்மைப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்றது. அது வந்து அதை வந்து என்னுடைய ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றுவதற்கு உதவி செய்யும். அதை வந்து நான் ஒருபொழுதுமே வந்து நான் வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பலவிதமான பிறவிகளில் வந்து நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள் அதை தூய்மைப்படுத்துவது வந்து இந்த யாகம், தானம் மற்றும் தவம். அதனால வந்து அதை வந்து நான் வந்து செய்யத்தான் வேண்டுகின்றது. அப்படின்னு ஸோ கிருஷ்ணன் வந்து இதோட நிறுத்திக்கல. அடுத்த ஸ்லோகத்தை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து எவ்வாறு செய்ய வேண்டும் அதையும் சேர்த்து சொல்றார். யாகம், தானம் மற்றும் தவம் செய்ய வேண்டும் அர்ஜுனா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா அது சிறந்த ஆத்மாக்களையும் தூய்மைப்படுத்துவது. அது வந்து எவ்வாறு செய்வது, எந்த ஒரு மனநிலையிலும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து 6வது ஸ்லோகத்தை சொல்ல. ஏதான்யபி து கர்மாணி சங்கம் தியாக்த்வா பலானி ச
கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். இத்தகு செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். செய்யப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிருந்தாவின் மகனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். கிருஷ்ணனுடைய முடிவான அபிப்பிராயம். இத்தகைய செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிருந்தாவின் மகனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். போன இதில் சொன்னதுதான். போன அத்தியாயத்தில் வந்து கடைசி வந்து கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிறத ஒரு செய்ய அப்படிங்கிறார். இதுலேயும் அதே தான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். எந்த ஒரு செயல்கள் அனைத்துமே வந்து பற்றுதல் என்று செய். பற்றுதல் என்று செய். சங்கம் தெக்தா. சங்கம் தெக்தா வந்து அந்த ஒரு பற்றுதல், அந்த ஒரு தொடர்பு. அவற்றை தொடர்ந்து அந்த பலானி சங்கிறது அதையும் வந்து அந்த ஒரு விளைவுகள், பலன்கள் அதையும் தொடர்ந்து கர்த்வியானி கடமைக்காண்டி மட்டுமே செய் அர்ச்சனா. கடமைக்காண்டி மட்டுமே செய். இதுதான் என்னுடைய நிச்சயம் மதம் உத்தமம், என்னுடைய உத்தமமான அபிப்பிராயம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதுதான் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது. கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து கிருஷ்ணனுடைய அவருடைய தீர்ப்பு, அவருடைய இறுதியை சொல்லிட்டார். அது ரெண்டில் வந்து ரெண்டுமே ஒரே முடிவை தான் கொடுக்க போகுது. தியாகம் மற்றும் சந்நியாசம். தியாகம் மற்றும் சந்நியாசமுடைய இது இறுதி முடிவு வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இதில் வந்து சிறந்தது வந்து தியாகம். தியாகம். ஆனால் வந்து தியாகத்தை வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலையில் செய்ய வேண்டும். நான் வந்து பற்றுதலின்றி பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்ய வேண்டும். பற்றுதலின்றி பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்ய இதுதான் நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காம கர்மயோகம் நமக்கு வந்து நமக்கு ஒரு செயல் வந்து எனக்கு பிடிச்ச செயல்லாம் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காத செயல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செயலிலும் பற்றுதல் இல்லாமல், செயலினுடைய பலனிலும் பற்றுதல் இல்லாமல் கடமைக்காண்டி செய்யக்கூடிய செயல் அதான் நிஷ்காம கர்மை. கிருஷ்ணன் அதை தான் இங்கே மறுபடியும் சொல்றார். இந்த செயல்கள் அனைத்தையுமே பற்றுதலின்றி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய். இதுதான் என்னுடைய இறுதி அபிப்பிராயம். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து அது வந்து என்னுடைய வாழ்வை தூய்மைப்படுத்தக்கூடியது. தூய்மைப்படுத்தி என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாதிரி ஆன்மீக தளத்திற்கான உபயோகத்தை பண்ணக்கூடிய செயல்களை ஒருபொழுதும் வந்து நாம் வந்து துறக்கவே கூடாது. முக்கியமாக வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய அஹ், கிருஷ்ண உணர்வுக்கு நம்மை உயர்த்தக்கூடிய செயல்கள். நாம ஜெபம் செய்வது அது வந்து நித்திய கர்மாவை விட உயர்ந்தது. ஏன்னா அது வந்து ஆத்ம சம்பந்தப்பட்டது. ஆம், அதே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பக்தி தொண்டிற்கு செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன செயல்கள் இருக்கோ வந்து அதை வந்து ஒருபொழுதுமே வந்து நம்ம வந்து நிராகரிக்கக்கூடாது. கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது. அப் அப்படி வந்து கிருஷ்ணன் வந்து அந்த பக்தி தொண்டு ஆற்றுதலுடைய மனநிலையில் பண்ணக்கூடிய ஒரு யாகம், தானம் மற்றும் தவத்தை வந்து ஒருபொழுதும் வந்து கைவிடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்த 3 ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ணன் வந்து ஆம், தியாகம் மற்றும் சந்நியாசம். இப்போ கிருஷ்ணன் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வந்து அவர் இணைத்து விட்டார். ஏன்னா வந்து இறுதி பலன்படி வந்து ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து நமக்கு கடைசி கிடைக்கிறது வந்து தூய்மை. அஹ், அந்த தூய்மை வந்து நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து செயல்கள் செய்து தூய்மை அடைகின்றார்கள், இன்னொன்று துறவெடுத்து தூய்மை அடைகின்றார்கள். ரெண்டுமே வந்து இறுதி நிலை வந்து தூய்மை தான். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து பக்குவப்பட்டவர்கள். தியாகத்திலும் பக்கப்பட்டவர்கள், சந்நியாசத்திலும் பக்கப்பட்டவர்கள். அந்த மாதிரி இரண்டு நிலையிலும் பக்கப்பட்டவர்கள் இருந்தால் அதனுடைய பலன் வந்து இறுதி நிலை வந்து ஒன்று தான். அதன் அடிப்படையில் வந்து கிருஷ்ணன் வந்து 3 விதமான தி தியாகங்கள் இல்லாட்டி சந்நியாசம் அதை பற்றி வந்து அடுத்த 3 ஸ்லோகங்கள் வந்து சொல்லப் போகிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வகுப்பு வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து 18வது அத்தியாயத்தில் வந்து அர்ஜுனுடைய கேள்வி கிருஷ்ணா, எனக்கு வந்து தியாகம் மற்றும் சந்நியாசம் இரண்டையும் பற்றி எனக்கு வந்து இரண்டுடைய நோக்கத்தை பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கேட்குறாரு. கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் கேட்கின்றார். அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறது வந்து தியாகம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய செயல்களுடைய பலன்களை விட்டுக் கொடுப்பது. முக்கியமாக வந்து காமிய கர்மங்கள் எனக்கு வந்து பற்றுதலுள்ள செயல்களை விட்டுக் கொடுப்பது வந்து தியாகம் வந்து செயலினுடைய பலன்களை விட்டுக் கொடுப்பது. சந்நியாசங்கிறது வந்து இந்த காமிய கர்மம்.
எனக்கு பலன் கொடுக்க வேண்டிய செயல்கள், கர்மங்கள், வினைகளை பண்ணுவது. அதை விட்டுக் கொடுப்பது. எனக்கு வந்து செல்வம் வேண்டும், எனக்கு நல்ல மகன் வேண்டும், எனக்கு நல்ல மகள் வேண்டும். ஸோ இதில் வந்து ஒரு வித்தியாசம் வந்து, தசரதர் கூட வந்து எனக்கு ஒரு நல்ல எனக்கு மகனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு யாகம் பண்ணார். அப்போ அதுவும் வந்து காமிய கர்மமா அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் தசரதருடைய பண்ண நோக்கம், அந்த அந்த யாகம் பண்ண நோக்கம் வந்து என்ன நோக்கம் அப்படின்னா வந்து, ராமர் வந்து அவருக்கு மகனாக பிறந்தார். நோக்கம் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து, என்னுடைய ராஜ்யத்தை எனக்கு பின் வழிநடத்த ஒரு நல்ல மகன் வேண்டும், நல்ல மகன் வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம். அதுதான் அவருடைய நோக்கமே தவிர, பட் அவருடைய நோக்கம் வந்து எனக்கு வந்து மகன் இருக்கனால வந்து எனக்கு ஒரு புலன்பம் கிடைக்க போகுது. எனக்கு ஒரு அதனால எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு. எனக்கு மகனே இல்லை அப்படின்னு சொல்லி பண்றது. அந்த மாதிரி பண்ணது சித்திரகேது. சித்திரகேது வந்து எனக்கு வந்து மகன் வேண்டும், மகன் வேண்டும், மகன் வேண்டும் வந்து யாகம் பண்ணாங்க. சித்திரகேதோட கதை எதுவும் நம்ம வந்து பகவந்தில் பார்த்துருக்கோம். அதனால வந்து அவருக்கு துன்பம் தான் நேரிட்டது, இன்பம் நேரிடவில்லை. ஆனால் தசரதர் பண்ணவுடைய நோக்கம் வந்து, என்னுடைய மகன் வேண்டிய முக்கிய காரணம் வந்து, எனக்கு வந்து என்னுடைய தேச என்னுடைய தேசத்தை வழிநடத்த ஒரு சிறந்த ஒரு வழிநடத்தல் வேண்டும். ஏன்னா வந்து தேசத்தை வழிநடத்தவர் வந்து மன்னர் வந்து பகவானுடைய பிரதிநிதி. அந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் வேண்டுமே என்று தான் அவர் வந்து யாகம் செய்தாரே தவிர, எனக்கு ஒரு புலன்பத்திற்காண்டி வந்து பண்ணலை. அந்த மாதிரி ஒரு இதை வந்து கிருஷ்ணன் வந்து காமிய கர்மத்தை வந்து விட்டுக் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லலை. அதனால நம்ம வந்து காமிய கர்மம்ங்கிறது கிருஷ்ணங்க சொல்றது வந்து என்னுடைய புலனை திருப்தி செய்வதற்காண்டி இருக்கக்கூடிய இதை வந்து விட்டு கொடுத்தவர்கள் வந்து சந்நியாசம் அப்படிங்கிறார். அப்புறம் வந்து 5 விதமான கர்மங்களை பற்றி பார்த்தோம். நித்திய கர்மம், தினசரி பண்ணுவது. காமிய நைத்திக கர்மம், எப்பொழுதாவது வந்து பண்ணுவது, இந்த சீமந்தம், பெயர் சூட்டுதல் அந்த மாதிரி. அப்புறம் காமிய கர்மம், ஆசைகளுக்காண்டி எனக்கு எனக்கு ஒரு ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காண்டி பண்ணுவது. அப்புறம் பிராயச்சித்த கர்மம், பிராயச்சித்தங்களை வந்து பூர்த்தி செய்வதற்கு, ஏதாவது பாவம் செய்தோம் அதற்கு பிராயச்சித்தமாக செய்வது. அப்புறம் 5வது வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த 4 விதமான கோட்பாடுகள். அதை வந்து அதை மீறக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அப்புறம் கிருஷ்ணன் வந்து 2 விதமான கருத்துக்கள் சொன்னார். 2 பேர் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனா, ஆம், எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது, ஏன்னா வந்து தோஷம் இருக்கின்றது, அதனால் செய்யக்கூடாது அப்படின்னா. இன்னொருத்தவங்க வந்து ஆம், தானம், தவம் மற்றும் யாகங்கள் கண்டிப்பாக செய்யதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னது வந்து, ஏன்னா வந்து அந்த குதிரை நம்ம வந்து அஸ்வமேத யாகம் உதாரணமாக பார்த்தோம். ஆனால் உண்மையிலே வந்து 2மே வந்து இறுதி பலன் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கிருஷ்ணன் வந்து அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றாரு. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஆச்சுன்னா, தானம், தவம் மற்றும் யாகங்கள் ஒருபொழுதும் கைவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அதை வந்து மிக சிறந்த ஆத்மாக்களுக்கு கூட அவருடைய பாவத்தை நீக்கக்கூடியது அப்படின்னாரு. அப்புறம் கடைசி இதில் வந்து அதை வந்து எவ்வாறு ஒரு மனநிலையில் பண்ண வேண்டும், இந்த செயல்கள் அனைத்துமே வந்து பற்றுதலின்றி பலனை எதிர்பார்க்காமல் கடமைக்காண்டி செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து கிருஷ்ணன் வந்து நிஷ்காம கர்ம யோகம். இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து 6வது ஸ்லோகத்தில் வந்து முடிக்கிறாரு. அடுத்து அந்த 6 ஸ்லோகங்களில் வந்து 3 ஸ்லோகங்களில் வந்து 3 விதமான யாகங்களை பற்றி சொல்லப் போறாரு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 விதமான யாகங்கள். அடுத்து வந்து அந்த யாகத்தினை பண்ணுவவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லப் போறாரு. இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் தொடருவோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.